ஜனவரி மாதம் 29ஆம் தேதி, பொது காலம் 3ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 11 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். இது பற்றி தூய ஆவியாரும், அந்நாட்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கிறார். இவ்வாறு சொன்னபின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்தபின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 1-20 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகிப் போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கின்றவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும், காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றார். விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களில் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறார். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும்,
சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, மைக்கேல் நயோமி என்பவர் பாரசீக நாட்டைச் சேர்ந்த ஒரு ஞானி. புகழ்பெற்ற ஞானியும் எழுத்தாளருமான கலீல் ஜிப்ரான் என்பவரது சமகாலத்தவர். மைக்கேல் நயோமியும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். த புக் ஆஃப் மிர்தாத் என்பது அதன் தலைப்பு. மிக அதிக அளவில் அறியப்படாத புத்தகம் என்றாலும் ஆன்மீக வாழ்வின் அடிப்படை தன்மைகளை அழகிய சொல்வளத்தாலும் அழகிய உருவகங்களாலும் எடுத்துரைக்கும் புத்தகமாக இது இருக்கிறது. இப்புத்தகத்தில் நயோமி சொல்லுகின்ற கருத்து இதுதான்: ஒரு மனிதர் எப்படிப்பட்ட சிந்தனைகளை விதைகளாக தன்னிலும் பிரபஞ்சத்திலும் விதைத்துக் கொண்டிருக்கிறாரோ அது தொடர்பான காரியங்களே காலப்போக்கில் வாழ்க்கை நிகழ்வுகளாக அம்மனிதரின் வாழ்வில் நடந்தேற ஆரம்பிக்கின்றன. நம்பிக்கைக்குரிய எண்ணங்களையும் நலம் தரும் சிந்தனைகளையும் தன்னில் ஓடவிடும் மனிதர் காலப்போக்கில் தன்னை நாடி வரும் மனிதர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் வாழ்க்கை நிகழ்வுகள் நலம் தரக்கூடியவையாகவும் இருப்பதை கண்டுகொள்கிறார். எதிர்மறை எண்ணங்களையும் குதர்க்கமான மனநிலையையும் உருவாக்கி கொள்ளும் மனிதர் காலப்போக்கில் தன் எதிரிகளின் எண்ணிக்கையையும் தன் வாழ்வை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் அதிகமாக்கிக் கொள்கிறார். இது அந்த புத்தகத்தில் காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு நிலத்தின் தன்மைகள் குறித்து ஒரு பக்கம் பேசினாலும் இன்னொரு புறம் விதையின் ஆற்றல் குறித்தும் பேசுகின்றார். வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது மண்ணின் தன்மைக்கு ஏற்ப விதையின் பலன் கொடுக்கிற தன்மை மாறுகிறது. எனினும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது ஆற்றல் மிக்க வீரியமிக்க விதையானது காலப்போக்கில் மண்ணின் தன்மையையே மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. உதாரணமாக, ஒரு நிலமானது பாறை நிலம் போல இறுகி இருந்தாலும் ஒரு விவசாயி தொடர்ந்து பயிர் செய்து பண்படுத்தும் போது அது காலப்போக்கில் நல்ல நிலமாக மாற ஆரம்பிக்கிறது. வெடிகுண்டுக்கு பிளக்காத பாறை வேருக்கு பிளக்கிறது என்று கவிஞர் வைரமுத்து கூறுவது குறிப்பிடத்தக்கது. மனித எண்ணங்கள் கூட விதைகள் போன்றவையே. நம்மை சுற்றி வாழும் ஒரு சிலரின் உள்ளங்கள் தீமையால் இறுகி போனவையாக, எதிர்மறை எண்ணங்களால் கருகி போனவையாக இருக்கின்ற வேளையில் நம் நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அவர்கள் மட்டில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தோம் என்றால் அவை கொஞ்சம் கொஞ்சமாக விதைகளாக அவர்களது உள்ளத்தை ஊடுருவி தகுந்த மாற்றத்தை காலப்போக்கில் விளைவிக்கும் என்பது முற்றிலும் உண்மை. இன்றைய முதல் வாசகத்தில் வரும் இவர், அதாவது கிறிஸ்து, ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கின்றார் என்ற வரிகள் இவ்வுண்மையை நமக்கு இன்னும் ஆழமாக பறைசாற்றுகின்றன. இறைமகன் இயேசு சிலுவையில் தன்னையே பலியாக்கியதன் மூலம் இவ்வுலகில் ஆன்மீக விதையை விதைத்தார். சுயநல களைகளும் தன்னல எண்ணங்களும் நிரம்பிய நிலமாகிய பூவுலகில் அவற்றை அழிக்கும் நல் விதையாக தன்னையே சிலுவை மரத்தில் கையளித்தார். இந்த ஆன்மீக விதையானது அவருக்கு எதிராக இருக்கின்ற அவரது பகையவர்கள் உள்ளத்திலும் விழுந்து அவர்களை மாற்றும் என்ற பொறுமையோடு அவர் கடவுளின் வலப்பக்கத்தில் காத்திருப்பதாக எபிரேய நூலாசிரியர் எழுதுகின்றார். சரியான எண்ணங்களோடு சரியான செயல்பாடுகளை முன்னெடுத்தோம் என்றால் நாம் நம்மிலும் நம்மை சுற்றிலும் நல் விதைகளை விதைத்துக் கொண்டே இருக்கின்றோம் என்று அர்த்தம். இந்த விதைகள் காலப்போக்கில் 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபம். இறைவா,
நல்ல எண்ணங்களிலும் நன்மைத்தனத்திலும் நிலைத்திருப்பதன் மூலம் எம்மையும் பிறரையும் உயர்த்தி கொள்ள வரம்தாரும். ஆமேன். விதையாக உம் இதயத்தில் விதைக்கின்றேன். இறைவார்த்தை விதையாக உம் இதயத்தில் விதைக்கின்றேன். அந்த வார்த்தை வழியினிலே நாம் நாளும் வழி நடப்போம். நம் வாழ்வில் வளம் பெறுவோம். இறைவார்த்தை விதையாக உம் இதயத்தில் விதைக்கின்றோம். கேட்டும் கேளாமலும் பார்த்தும் பாராமலும், கேட்டும் கேளாமலும் பார்த்தும் பாராமலும் இறை வார்த்தை உமதானாய் வழியில் விழுந்த விதையாகும். அது பறவைகள் இரையாகும். அது பயனற்ற விதையாகும். அது பறவைகள் இரையாகும். அது பயனற்ற விதையாகும். கேட்டு அறிந்திருந்தும் நம் வாழ்வில் மறந்திருந்தார். கேட்டு அறிந்திருந்தும் நம் வாழ்வில் மறந்திருந்தார். இறை வார்த்தை உமதானாய். பாறையில் விழுந்த விதையாகும். அது பயன் தரா பயிராகும். அது வேரின்றி காய்ந்து விடும். அது பயன் தரா பயிராகும். அது வேரின்றி காய்ந்து விடும். கேட்டு அறிந்திருந்தும் வாழ்வில் வீழ்ந்து விட்டால், கேட்டு அறிந்திருந்தும் வாழ்வில் வீழ்ந்து விட்டால் இறை வார்த்தை உமதானாய். முள்ளில் விழுந்த விதையாகும். அதை முட்கள் நெருக்கி
இறைவார்த்தை விதையாக உன் இதயத்தில் விதைக்கின்றேன். இறைவார்த்தை விதையாக உன் இதயத்தில் விதைக்கின்றேன். அந்த வார்த்தை வழியினிலே நாம் நாளும் வழி நடப்போம். நம் வாழ்வில் வளம் பெறுவோம். இறைவார்த்தை விதையாக உன் இதயத்தில் விதைக்கின்றேன்.